பிரயோகம் பண்ண போறோம். எல்லாருக்கும் நெத்தியில வைக்குவோம். அந்த மை வந்து பார்த்தோன்னா நான் சும்மா ஒரு சொட்டு தான் எடுத்து ஒரு எந்திரத்துக்கு வைக்குவேன். 5000 ரூபாய் அந்த எந்திரம் போட்டு பூஜை பண்ணி கொடுத்தா அந்த ஒரு சொட்டு உங்க நெத்தியில வச்சாவே உங்க உடம்புல இருக்கிற எல்லா கெட்ட சக்தியும் போயிடும். எத்தனையோ சோதனை அம்மா உனக்கு இல்லாத வேதனையே. திரும்பி வந்துடுறோம், திரும்ப போறோம், இப்படியே தான் இருப்போம். ஆனா நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கு, நம்ம வீட்டை ஏன் நம்ம கரெக்ட் பண்ணல, வீட்டுகளை கரெக்ட் பண்ணனா குலதெய்வங்கள் வராது, நான் இங்க கொடுக்குற சக்தியும் உங்க வீட்டுக்கு வராது. அப்போ ஆக மொத்தம் உங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை ஃபர்ஸ்ட் நீங்க நிவாரணம் செய்யணும். இப்ப அந்த வீட்டுல உங்களுக்கு பிரச்சனை நிவாரணம் செய்யணும்னா முதல்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா வீட்டுல பணம் பெருகணும், மகாலட்சுமி வசதி செய்யணும். இந்த மாதிரி நிறைய ஒரு கனவு இருக்கு எல்லாருக்கும். பணம் இருந்தாலும் நாளைக்கு பஸ் ஃபேர் போட்டு இங்கே வருவாங்க, இல்லைன்னா போடா சும்மா சும்மா பஸ் ஃபேர் போட்டு சாமி அது ஒன்றுமே கிடைக்கலன்னு விட்டுருங்க. அதனால இந்த பணம் வசதி உண்டாகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த கரு துளசி, சாதா துளசி, இந்த 2 துளசி நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம எவ்வளவு மூலிகைகள் சொல்லிட்டோம், வீட்டுல வைக்கக்கூடிய மூலிகைகள் சொல்லிட்டோம். இப்போ பூஜை அறையில வந்து நம்ம பார்த்தோன்னா பண வசதி உண்டாகணும், பீரோல பண வசதி உண்டாகணும், பணம் பணத்தோட சேரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஆன்மீக பயிற்சி நிலையம் நன்மைக்கு மட்டும். இன்று வந்து அமாவாசை. நம்ம வந்து பார்த்தோன்னா நேற்று இரவு நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முதல்ல வந்து பார்த்தோன்னா இந்த அமாவாசை பூஜைன்றது வந்து பார்த்தோன்னா இந்த தீய சக்தியில விரட்டக்கூடிய நாட்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அகோரமான விஷயம் நம்ம எது பண்ணாலையும் உடனே வேலை செய்யும். ஏன்னா நைட்டுலாம் சாந்தமா பூஜை, இப்பெல்லாம் டெரரா இருக்கணும். டெரரா அங்கங்க டெரரா பில்டிங் கட்டு, சூனி கட்டு, ஏவல் கட்டு, ஊர்ல இருக்கிற எங்க இருக்கிற கட்டும் இங்க தூளாக்கு பொடி பொடியாக்க போறோம். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற திருமண வசியம், கல்வி வசியம், ராஜ வசியம், கணவன்மணி வசியம், தகாத ஒரு பிரித்தல், கஞ்சிஸ்தி விலகுதல், ராஜவசியம், உயர்பதி வசியம், அரசாங்க வேலை, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வசி வேணுமோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு அப்படியே ஒவ்வொரு வசியமா போட்டுருவோம். அந்த வசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாருக்கும் சாமி, சில பேருக்கு சாமி தெய்வங்கள் வரணும்னு ரொம்ப ஆசை இருக்கும், வராம இருக்கும். சில பேர் கட்டு போட்டு சாமி வராம மந்திரவாதிகள் கட்டு போட்டு உள்ள அடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கட்டெல்லாம் ஒடிச்சு உக்கரமா அந்த தெய்வங்களை மீண்டும் அந்த தெய்வங்களை உள்ள உடம்புக்குள்ள ஆகனம் பண்ணி திரும்ப மீண்டும் அந்த தெய்வங்களை வெளியே கொண்டு வந்து உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். அந்த ஆரோக்கியம் வந்தது பின்னாடி உங்களுக்கு எதிரிகள் யார் யார் உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்களோ அந்த எதிரிகள்லாம் உங்களை கண்டா ஓடணும். அப்படியேப்பட்ட ஒரு பரிகாரம், அப்படியேப்பட்ட ஒரு பூஜையும் பண்ண போறோம். இந்த பூஜையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க எல்லாமே ஒரு நிலை கணபதி கட்ட திருநீர், கயிறு, ஒரு எலுமிச்சை மரம் கொடுக்கும். இந்த எலுமிச்சை மரத்தை எடுத்து போய் நீங்க வீட்டு வாசப்படியில கட்டிடுங்க. கயிறை கை கட்டிங்க. அந்த விபூதி எடுத்துட்டு போயிட்டு ஒரு மஞ்சள் வீட்டுல ஒரு சொம்ப தண்ணி எடுத்து இல்ல 3 தண்ணி எடுத்து இந்த விபூதியை போட்டு நம்ம மஞ்சள் போட்டு வீட்டெல்லாம் தெளிச்சிங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிற பில்லி, சூனி, ஏவல், கெட்டது எதை வந்தாலும் வெளியே போயிடும். புரியுதுங்களா? அந்த விபூதிக்கு அவ்வளவு சக்தி இருக்கும். நீங்க அந்த நாள அந்த விபூதியை பயன்படுத்திக்கலாம். அந்த எலுமிச்சை மரத்தை எடுத்து வாசப்படியில நம்ம என்ட்ரன்ஸ்ல கட்டினீங்கன்னா எப்படிப்பட்ட கெட்ட சக்தியா அப்படியே தடுத்து நிறுத்திடும். அதே மாதிரி வீட்டுக்குள்ள வந்து தெய்வ சக்தி மட்டும் தான் உள்ள வரும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அடுத்து வந்து நம்ம ஒரு மை பிரயோகம் பண்ண போறோம். எல்லாருக்கும் நெத்தியில வைக்குவோம். அந்த மை வந்து பார்த்தோன்னா நான் சும்மா ஒரு சொட்டு தான் எடுத்து ஒரு எந்திரத்துக்கு வைக்குவேன். 5000 ரூபாய் அந்த எந்திரம் போட்டு பூஜை பண்ணி கொடுத்தா அந்த ஒரு சொட்டு உங்க நெத்தியில வச்சாவே உங்க உடம்புல இருக்கிற எல்லா கெட்ட சக்தியும் போயிடும். பேய், பிசாசி, பில்லியம், சூனியம், ஏவல், கண்டிஸ்டி, இன்னும் என்ன கெட்ட நைட்டு என்ன தரித்திரப்பு எதை வந்தாலும் சரி அந்த மை உங்க நெத்தியில வைக்கும் போது உங்க உடம்பை விட்டு எல்லாமே அகன்று போய்விடும். அப்படியேப்பட்ட மையும் உங்களுக்கு இலவசமாக நெத்தியில வைக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த மூலிகைகள் வந்து பார்த்தோன்னா இந்த மூலிகை மூலமா வந்து இந்த ஓமத்தலை போட்டு இந்த புகையை நீங்க அதை சுவாசிக்கும் போது உங்களுடைய முகங்கள் அந்த உடம்புக்குள்ள போய் அந்த வசித்தன்மை கிடைக்கும், கெட்ட நகட்டி போயிடும். அதனால இன்று அமாவாசை வந்து இப்போ நம்ம நைட்டு பண்ண பூஜையோட இப்போ உக்கரமாக பண்ண போறோம். அந்த உக்கரமான பூஜையை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன நம்ம வந்து ஒரு ஆன்மீக ரத்த கணபதி ஆன்மீக பயிற்சி. எந்த இடத்துல போனாலும் நம்ம கோயிலுக்கு போறோம், போய் சாமி கும்பிட்றோம், திரும்ப வந்துடுறோம், திரும்ப போறோம், இப்படியே தான் இருப்போம். ஆனா நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கு,
நம்ம வீட்டை ஏன் நம்ம கரெக்ட் பண்ணல, வீட்டுகளை கரெக்ட் பண்ணனா குலதெய்வங்கள் வராது, நான் இங்க கொடுக்குற சக்தியும் உங்க வீட்டுக்கு வராது. அப்போ ஆக மொத்தம் உங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை ஃபர்ஸ்ட் நீங்க நிவாரணம் செய்யணும். இப்ப அந்த வீட்டுல உங்களுக்கு பிரச்சனை நிவாரணம் செய்யணும்னா முதல்ல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த வீட்டுல ஏதோ ஒரு கெட்ட நெகட்டிவ் இருக்குன்னு வச்சுக்க. அப்படிப்பட்ட கெட்ட நெகட்டிவ்னா நீங்க வந்து இந்த மூலிகைகள்லாம் நிறைய இருக்கு. அந்த மூலிகை கூட வந்து பார்த்தோன்னா வெள்ளை குங்குலியம், கருப்பு குங்குலியம், பால் சாம்பிராணி, வெண்கடுகு, நாய்க்கடுகு, பச்சை கற்பூரம், ஜவ்வாது இதெல்லாம் போட்டு மிக்ஸில் ஆட்டிங்க. ஆட்டிட்டு உங்களுக்கு ஈஸியா வந்து பார்த்தோன்னா வில்வ இலை இருக்குது பாருங்க, வில்வ இலை, மருதாணி இலை, மாவிலை, அது மாதிரி மருதாணியுடைய அந்த காய் இருக்கு பாருங்க, அது செப்பலரி பூவு, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வெள்ளை இருக்க காய், வெள்ளை இருக்க பூவு, இதெல்லாம் போட்டு மிக்சியில போட்டு நான் சொன்னதை போட்டு அந்த வீட்டில் போட்டுட்டு வந்தாங்கன்னா இது ஈஸியாக உங்களுக்கு சொல்லிட்டேன். நானெல்லாம் எக்கச்சக்கமா எடுப்பேன் அந்த மூலிகையில. அது சும்மா தோராயமா அந்த வெள்ளை இருக்கு இந்த வேப்பம் இதெல்லாம் கலந்து போட்டாவே அந்த வீட்டில் இருக்கிற துஷ்ட சக்தி எல்லாம் வெளியே போயிடும். நான் சொன்ன மூலிகையோட இந்த மாதிரி போட்டுட்டு வாங்க. அதே மாதிரி அந்த வீட்டில் வந்து நீங்க இன்னொன்று பண்ணணும், அடிக்கடிக்கு வீட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், தூய்மைப்படுத்தணும். அந்த தூய்மைப்படுத்தி அந்த வீட்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம பசு கோமியம், அந்த பசு கோமியம், பால், சிறிது மஞ்சள் இதை கலந்து வீட்டில் அடிக்கடிக்கு தெளிச்சு வந்தா நம்ம வீட்டில் நிச்சயமாக அந்த லட்சுமி கட்டாசம் நிறைந்திருக்கும். நாம என்ன பண்றோம், அங்க எங்க பால் காய்ச்சி வைக்கிறோம், அந்த பால் தெளிக்கிறோம், அதெல்லாம் விட்டு போடுறோம். நாம பார்த்தோன்னா அந்த வீட்டுல இருக்கிற அந்த துர்நாத்தம் அப்படியே தான் இருக்கும். வீட்டையும் துடைக்கிறதுல எதுவுமே பண்றதுல அப்படியே அங்கங்க இருக்கும், முடி இருக்கும், துணிகளை கழட்டி பேசிருக்கோம். அப்ப என்ன பண்ணணும்னா வரல லட்சுமி கூட நம்ம வீட்டுல நிக்காம ஒதுங்கி போயிடும். அதனால வீட்டை நம்ம சுத்தம் படுத்திங்க. அடிக்கடிக்கு வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 5 நாளைக்கு ஒரு முறை, அமாவாசை, பௌர்ணமி இந்த நாள்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த வீடை தூய்மையாக்கி அது வந்து என்ன பண்றேன்னா தூய்மைப்படுத்துங்க. தூய்மைப்படுத்தி இல்ல ஒரு நாள் முன்ன கூட பண்ணிருங்க. கோயிலுக்கு வரவங்க அங்க பண்ண முடியல கூட ஒரு நாள் முன்ன பண்ணுங்க. இல்ல இங்கிருந்து போயிட்டு கூட பண்ணலாம், தப்பு இல்லை. நம்ம இங்க அமாவாசையில வந்துட்டு நீங்க அமாவாசையில பண்ணுன்றதுலாம் அவசியம் கிடையாது. இங்கிருந்து போய் ஒரு நாள் அமாவாசை கழிஞ்சு கூட நீங்க பண்ணி வீட்டை சுத்தப்படுத்தி ஒரு எலுமிச்சை மரம் 2ஆ கட் பண்ணி வீட்டு வாசப்படியில் வைக்கணும். குங்கம் நடக்கணும். நீங்க என்ன பண்றாங்க, ஒரு சைடு குங்கம் ஒரு சைடு மஞ்சள் வைக்கிறீங்க. மஞ்சள் வைச்சா அந்த இது சாந்தமான ஒரு விஷயம், அதனால மஞ்சள் வைக்க கூடாது. மஞ்சள் வந்து வசித்தன்மை உண்டு, அது வந்து சாந்தமா இருக்கும். குங்கம் வந்து அகோரம், ரத்த பலி மாதிரி. அப்போ அந்த கெட்ட நாட்டிலாம் அதை பார்த்து ஓடி போயிடும். அப்படி பண்ணீங்க. அடிக்கடிக்கு ஒரு எலுமிச்சை மரத்தை 4ஆ கட் பண்ணி கற்பூரம் வச்சு ஏற்றி இறக்கி வீட்டுக்கு புரிஞ்சு விடுங்க. ஒரு டிஸ்டி பூசணிக்காய் வாங்கி அதில் வந்து ஒரு சென்டரில் கோடு போட்டு அதுக்குள்ள ஒரு சில்லறை காயின் போட்டு நல்ல வீடெல்லாம் காமிச்சிட்டு வந்து வெளியெல்லாம் பூரா வீடெல்லாம் காமிச்சிட்டு ஒரே போட்டு அந்த இடத்துல அப்படியே விட்டுடணும். நாம என்ன பண்றது, ஒடிச்சிட்டு திரும்பவும் மீண்டும் அதை எடுத்துட்டு போய் 4ஆம் மூலை வைக்கிறது. ஏன்னா வீட்டு வைக்கிறது அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது, அது தப்பாயிடும். காரணம் என்னன்னா நீ டிஸ்டி ஓம்பெல்லாம் போகணும்னு தான் நீங்க சுத்தணுங்க. சுத்திட்டு திரும்பவும் நீ ஒடிச்சிட்டு எடுத்து போய் வீட்டு வாசல் வைக்கிறது மிகப்பெரிய, அங்கேயே அதை விட்டுடணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி பண்ணீங்க. அப்படி வீட்டுக்கு வைக்கணும்னா நீங்க 4ஆம் மூலையை அறுத்து கட் பண்ணி தனியாக ஒரு பூசணிக்காய் வைங்க. அந்த மாதிரி பண்ணீங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா வீட்டுல பணம் பெருகணும், மகாலட்சுமி வசதி செய்யணும். இந்த மாதிரி நிறைய ஒரு கனவு இருக்கும் எல்லாருக்கும். பணம் இருந்தாலும் நாளைக்கு பஸ் ஃபேர் போட்டு இங்கே வருவாங்க, இல்லைன்னா போடா சும்மா பஸ் ஃபேர் போட்டு சாமியார் ஒன்றுமே கிடைக்கலன்னு திட்டுவாங்க. அதனால இந்த பணம் வசதி உண்டாகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த கருந்துளசி, சாதா துளசி, இந்த 2 துளசி நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க ஒரு தொட்டியில வளர்த்திட்டு வாங்க. வீட்டுல தொட்டியில வளர்த்திட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக இயற்கையவே துளசிக்கு அந்த தனவசி சக்தி, லட்சுமி கடாசம் இருக்கும். அது பண்ணீங்க. அடுத்து நீங்க வந்து பண்ணா வெள்ளை இருக்கு செடி ஒரு தொட்டியில வச்சு அதை வெளியே வளர்த்திக்கங்க. வெள்ளை இருக்கு செடி இடமா இருந்தா ஒரு செடியை வச்சு விட்டுருந்தோம். அந்த வெள்ளை இருக்கு செடி வச்சாலும் அந்த தனவசி உண்டாகும். அதே மாதிரி கண்டிஸ்டி ஓம்பல் எல்லாமே போயிடும். பார்த்தேன்னா அந்த காலத்துல குழந்தை பிறந்த உடனே அதுல இருக்கிற நாரை தான் உருவி அன்னகைதா கட்டுவாங்க. அப்போ எந்த ஒரு விஷயம் எவ்வளவு பழமொழி பாருங்க, எவ்வளவு பெரிய இதுக்கும் நம்ம பிறந்த குழந்தைக்கு அவ்வளவு நம்பிக்கையோட கட்டணும் அப்படின்னா எவ்வளவு சக்தி இருக்கு. அந்த மாதிரி நீங்க வெளில இருக்க உங்க வீட்டுல ஒரு செடி வளர்த்துங்க, தப்பே கிடையாது. இடம் தான் வளர்த்தீங்க, இல்லை ஒரு தொட்டியில வளர்த்தி எடுத்து போய் எங்கன்னா ஒரு கோயில விநாயகர் கோயில இல்லை அந்த காட்டு ஓரம் கூட வச்சிருங்க. பெருசாச்சுன்னா இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சில செடிகள் இருக்கு. அப்புறம் செவ்வலரி செடி, அதுவும் பார்த்தோன்னா வசித்தன்மை. செவ்வலரி அதுவும் வந்து பார்த்தோன்னா வீட்டில் வளர்த்தீங்க, அதுவும் வச்சுட்டு வளர்த்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். அடுத்து வந்து வெத்தலை செடி, இந்த வெத்தலை செடியும் வசித்தன்மை இருக்கும். இதுவும் நீங்க வீட்டில் வளர்த்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தனம் வசி உண்டாகும். அப்போ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வரோம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்றோம்னா தொட்டால் சினிக்குன்னு ஒரு செடி இருக்கும். அந்த செடி வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்காக அதை நம்ம தினம் தொட்டு
ஏதாவது ஒரு விஷயம் ஒரு கோரிக்கை வச்சீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்குனாலும் நாளைக்கு திடீர்னு நடக்கும். ஒரு காணாம போயிட்டாங்கன்னா அங்க வரணும்னு சொல்லி வேண்டாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இழுத்துன்னு வந்துடும். என்ன ஆக்ரோஷன சக்தி அதுக்கு. தொட்டாசினிக்கு எங்க கருத்து இழுத்துன்னு வரும். தெய்வங்கள் இருந்து யார ஆண் பெண் எல்லாரையும் கொட்டிட்டு வரும். பணம் இருந்து எல்லாமே வரும். அப்படிப்பட்டதை நீங்க வளர்த்தி வீட்டுல தொட்டு தொட்டு வளர்த்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த மூலிகை மூலமா உங்களுக்கு நன்மை உண்டாகும். அந்த மூலிகையும் தேடி எடுத்துட்டு போய் வீட்டுல ஒரு தொட்டி வச்சு வளர்த்துங்க. அந்த மாதிரி பண்ணீங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா நீங்க வந்து இதுல வந்து ஆடுகொட்டின்னு ஒரு மூலிகை இருக்கும். இந்த ஆடுகொட்டி மூலிகை வந்து பார்த்தோன்னா அந்த இலையை எடுத்து இப்படி தொட்டங்கன்னா நம்மளை பிடிச்சிக்க திரும்ப போகாது. அந்த ஆடுகொட்டி செடியை நீங்க வீட்டுல வச்சு வழிபட்டிட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை இருக்காது. மனைவி கணவன் எந்த நேரமே பின்னின்னு உறவனே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் போயிட்டா கூட எங்க ஏதாவது தாச்சு பண்ணி கூட்டுக்குவாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆடுகொட்டி செடியை நீங்க வளர்த்திட்டு தொட்டு கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனையே இருக்காது. யாருமே மூலிகை பத்தி யாருமே சொல்லி தர மாட்டாங்க. எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அதை பணமாக ஆக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. எல்லாத்தையும் ஒடிச்சு எல்லாத்தையும் மறைக்கப்பட்ட அத்தனை விஷயம் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா மக்கள் நல்லா இருக்கணும். திரும்ப மீண்டும் அந்த பிரச்சனைகள் குறையணும். மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் குறையணும் தான் என்னுடைய ஆசை. அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பயன்படுத்திங்க. அதே மாதிரி ஒரு கணவன் மணி வசியம் உண்டானா நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்க, அன்புன்றதே தெரியறதில்ல. எரிஞ்சு விடுறது. இன்னைக்கு மனைவி கணவனை இருக்கு, கணவன் மனைவி எரிஞ்சது. அப்ப எங்க உங்களுக்கு வசித்தன்மை இருக்கும்? வசியமே இருக்காது. தான் என்ற கர்வம் அங்க அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, இல்ல இங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. இல்ல பொண்டாட்டினால இருப்ப இவன் சரியா பேச மாட்டான், இல்ல பொண்டாட்டி சரிக்கிறது இவன் உலகம். இந்த மாதிரி ஆப்போசிட்டா தான் இந்த உலகத்துல இருக்கு. ஆனா நம்ம திருமணம் ஆகி இந்த முக்கவாசி காரணம் டைவர்ஸ் ஆகிறதுக்கோ பிரியறதுக்கு காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒற்றுமை இருக்கிறது. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பாசம் இது இருந்தால் நிச்சயமாக அந்த பிரிவினையே இருக்காது. யாருமே தெரிய மாட்டாங்க. விட்டு கொடுக்கும் யாருமே கெட்டு போவதில்லை. ஆனா நாம என்ன பண்ணோம், அவன் அப்படி சொல்லிட்டாங்க நம்ம இப்படி பேசணும், நீ அப்படி பண்ணிட்டு நான் இப்படி பண்ணி ஆகணும். அந்த லெவலுக்கு நம்ம போகும்போது தான் எல்லாமே பிரிவினை வருது. அதே மாதிரி உலகத்துல வந்து முடிஞ்சு எவ்வளவு மௌனமோ சாந்தமா இருக்கணுமோ அதுவும் நல்லது. வீட்டுல பெண்கள் ஃபர்ஸ்ட் நீங்க சாந்தமா இருங்க. கண்டிப்பாக எப்படிப்பட்ட ஆண்களை அடிக்கிறவாங்க. பெண்கள் கையில தான் எல்லாமே இருக்கு. ஒரு ஆணை ஆட்டி படிக்கிறதும் எல்லாமே பெண்கள் கையில இருக்கு. நீங்க வந்து மௌனமோ பொறுமையோ நிதானமோ ஒரு புருஷனை நல்ல அன்பா போயிட்டு வராரா, அன்பா ஒரு கிளாஸ் தண்ணி சாப்பிட்டியா, ஒரு லுக்கு அவ்வளவுதான், அப்படியே மயங்கி ஆப்பாயிருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே கணவன் கிட்ட இருக்கிறதுக்கு. நம்ம மணிக்கணக்கு எங்கேயோ ஒரு மனைவிக்கோ இல்ல ஒரு புருஷன் மனைவி கிட்ட ஒரு மனைவி புருஷன் இருக்கிறது தப்பு கிடையாது. இந்த மாதிரி நம்ம பாசத்தை காமிச்சா அந்த பாசம் ஆகப்பட்டது உள்ளத்துல போய் உருகி, ஐயோ நம்ம மனைவி நம்ம மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, ஐயோ நம்ம கணவன் நம்ம மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, அந்த பிரிவினே வராது. உலகத்துல சண்டே இருக்காது, டைவர்ஸே ஆகாது இப்படி எல்லாம் இருந்தா. ஏன்னா இனிமேலாவது இருக்கிற அடுத்த சங்கதிகள்னா நான் சொல்றதை கேட்டு நடந்துக்கிட்டோம். ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் இந்த ரத்த கணபதி ஆழத்துல வெறும் மந்திர தந்திர மூலிகைக்கு மட்டும் இருக்கிறாரு. நம்ம ஞானத்துல நம்ம நமக்கும் அந்த மெய் ஞானமும் ஒண்ணு இருக்கும். அந்த மெய் ஞானமும் நாமளும் உணர்ந்து நாம ஒருங்கனி இருந்து நம்ம ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது. குடும்பத்துல சண்டை வருது, குடும்பத்துல பையன் சரியில்லை, அது ஒரு முக்கவாசி இருக்கு. ஏன் பிள்ளைகள் சரியில்லை, அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்ம பிள்ளைகளை நம்ம ஈண்டெடுக்கும் போது என்ன பண்ணணும், நம்ம குழந்தைகள் ஈண்டெடுத்த உடனே அந்த குழந்தைக்கு நல்ல நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்தா அது நல்லா வந்திருக்கும். நீ என்ன பண்ற, அந்த குழந்தைய அங்க திட்டு இங்க திட்டு அது அடி, அது தப்போ திட்ட வைக்கிறது அந்த குழந்தைய. அப்ப பெரியவனாயிட்டு சாமி என் புள்ள படிக்கவே மாட்டேன், என்னை பச்சை திட்டு அடிக்கணும் நியாயத்தை ஓட்டியாடுறது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு, நாம தான். அப்ப அந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லிக்கணும், நல்ல விஷயங்கள் சொல்லிக்கணும். இப்படி அம்மா அக்கா இந்த மாதிரி சொல்லி கொடுத்து படிப்பு இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை நல்லா படிக்கும். பிறக்கும் போது எல்லாமே இந்த உறுப்புகள் வந்து பிளானா இருக்கு. எதுவும் உடல்ல வந்து வேற ஒருத்தருக்கு ஒருத்தர் மாதிரிலாம் கிடையாது, சும்மா கதை. எல்லாமே ஒரு உருவம் நம்ம வெளியே உலகத்துக்கு வெளியே வரும்போது எந்த இது இல்லாம அப்படியே பிளாக்கா பிளானா இருக்கும். அது வெளியே வந்து அந்த காத்தும் அந்த பேச்சு திறன் படப்படதான் அந்த குழந்தையுடைய மாற்றங்கள் மாறும். அப்போ ஒவ்வொரு தாய் தந்தையும் தான் அந்த குழந்தைய நல்ல வழியில போகாம மாத்துறது. இனிமேலாவது நம்ம குழந்தைகளை நல்ல ஒரு அன்பாகவும் அரவணைத்து அவங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒரு 4 இடத்துல போயிட்டு வெளியில போகும்போது பேச்சு திறன் கிடைச்சிடும். இல்ல இன்னொரு இடத்துல போனாலே கணவன் கிட்ட போகும்போது அந்த கணவன் அன்பை பாசமா இதெல்லாம் உணர செய்யவங்க. அதனால இந்த உலகத்துல ஒவ்வொரு வீட்லயும்
குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விடை கிடைக்கணும்னா ஒரே ஒரு வழி, நாம உணரணும், நாம மாறணும், நாம ஒரு விஷயத்தை எடுத்து கையாளணும். அதை விட்டுப்பட்டு தேவையில்லாம அங்க போய் 20,000, அங்க 1,00,000 இங்க கொடுத்து தேர்றதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க பாதி மாறினா பாதி மந்திரம், பாதி மூலிகை, பாதி தெய்வம், அது உடனே வேலை செஞ்சிடும். என்ன நம்ம எதுக்கு மோகினி இறக்கி கொடுத்தாலும் சரி, காளி இறக்கி கொடுத்தாலும் சரி, கணபதி இறக்கி கொடுத்தாலும் சரி, இங்க இருந்து போவோம், கூட போவோம், அங்க போனோம் வேலையை ஆரம்பிச்சிருவோம். அது என்ன பண்ண திரும்பி வந்துடும் இங்கே. அந்த மாதிரி இனிமேல் எதை பத்தி யோசிக்காம நம்ம வாழ்க்கையில வெற்றின்ற ஒரு பாதையை கொண்டு போனோம்னா ஃபர்ஸ்ட் நாம மாறணும். அடுத்தபடியாக நம்ம உடல்ல வந்து நோய், ஒரு மனிதனுக்கு ஏன் அதிக நோய் வருதுன்னா நம்ம சாப்பாடை சாப்பிட்றது தான். அந்த சாப்பாடு கரெக்டான முறையில நம்ம சாப்பிட்றதுல கெமிக்கல் அதிகரிச்சு, அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிற தன்மை கிடையாது. அந்த மூலிகை பத்தி, மூலிகைக்கு எவ்வளவு சக்தி எவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு யாருமே தெரியாது. இப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா அறுசுவை உணவு, யாராவது அறுசுவை உணவு யாருன்னா சாப்பிடுறாங்களா? சாப்பிட்றதில்ல. இப்பெல்லாம் என்ன பண்ண, பீஸா பர்கர் அதெல்லாம் தின்றாங்க. அதெல்லாம் தின்னா என்ன பண்ண, எல்லா நோய் தான் வர செய்யும். நீ இயற்கையே ஒண்ணும் கிடையாது. அறுசுவை உணவு நம்ம சாப்பிடும் போது என்ன பண்றோம்னா, தினமும் ஒரு கசப்பான ஒரு வேப்பிலை எடுத்து வச்சிங்க, ஒரு பனம்பிள்ளை எடுத்து வச்சிங்க, ஒரு புளிப்பு எடுத்து வச்சிங்க. இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், தினம் 3 வேளை சாப்பிடும் போது கை காலை கழுவிட்டு உட்காந்து அதுக்கு மரியாதை கொடுத்து அதை வணங்கிட்டு நம்ம சாப்பிடணும். நாம என்ன பண்றோம் தெரியுமா, அதெல்லாம் கவனிக்கிறதுல அங்க டிவியை போட்டு விட்டு அங்க சீரியல் ஓடினே இருக்கும், சாப்பாடு இந்த சைடுல கூட போயிருக்கும், மேல கூட போகாது. அப்படி இருக்கும் போது நமக்கு எந்த நோய் வராது, எல்லா நோய் வரும். காரணம் என்னன்னா, அந்த காலத்துல ஒரு நிலையை உட்கார்ந்து உபி நீரோடு மென்று சாப்பிட்டதுனாலதான் நம்ம அவங்களுக்கு நோய் கிடையாது. இப்ப அப்படி கிடையாது. எல்லாம் எங்க போறீங்கன்னே தெரியாது, சாப்பாடு எங்காவது போயினே இருக்கும், அது அப்படியே போய் கீழே வந்துடும். அது உணர்ந்து மென்று சுரித்து சாப்பிட்றதில்ல, அப்படியே அரிசி அப்படி போடு பூரா. ஏன்னா எங்க இருக்குது அங்க சீரியல், ஐயோ அங்க பாரு அவங்களோட இங்க அவ பிள்ளை இவங்க புருஷன் அவாஸ், இதுதான் போயிருக்கு. இதுல வேற எல்லாருக்கும் அது மேலே இருக்கும், அந்த சாப்பாடு மேல எங்க உட்காந்து இருக்கும். அதனாலதான் சொல்றது, சாப்பிடும் போது அந்த டிவிகளை ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து ஒரு 5 நிமிஷம் சாப்பாடு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. இந்த அறுசுவை உணவை சாப்பிட்டோம்னா நிச்சயமாக உங்களுக்கு நோயே இருக்காது, இருந்த நோயை கூட குணப்படுத்தலாம். அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. சாப்பாடு தான் நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை குறைக்கிறது. அதே மாதிரி இரவுல வந்து பார்த்தோன்னா என்ன பண்ண, நல்லா மூக்குப்பொடி சாப்பிடுறது. மூக்குப்பொடி சாப்பிட்டா எல்லா நோய் வரும். இரவில் மட்டும் அரை வயிறாக சாப்பிடுங்கள், நிச்சயமாக உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். முழு இது சாப்பிட்டேன்னா அங்க முக்கியம் தான் இருக்கணும். அதனால இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு வெறும் ஆன்மீகம், கடவுள் தெரிஞ்ச மட்டும் இதுவும் நமக்கு தேவை. இந்த மாதிரி மூலிகை பாருங்க, அடிக்கடி கீரை சாப்பிடுங்க, நல்ல கீரை வகைகள் சாப்பிடுங்க, காய்கள் சாப்பிடுங்க. கறி எடுத்து சாப்பிடுறது தப்பு இல்லை, சாப்பிடுங்க. அதிகமா அது மேலே இருக்காதுங்க, காய்க்கு முக்கியம் கொடுங்க. அந்த காய்கள் சாப்பிட்டதுனால தான் அந்த காலத்து மனுஷங்கள்லாம் நல்ல இருமாட்டுங்கிறாரு. இன்னைக்கும் பார்த்தோன்னா ஐயா சக்கரை மூட்டை மாதிரி பானை மாதிரி விட்டு பாரு, நம்மளே கூட போட முடியல, நம்மளாலே ஈடுகட்டணும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த காலத்து உணவு. இன்னைக்கு இருக்கா? கிடையாது. இன்னைக்கு சாப்பிட்றவங்க எல்லாம் என்ன மிஞ்சி போனா 55, 50, 45 எல்லாம் வந்துருது. 45 எல்லாமே ஏறி வந்துருது, எல்லாருக்குமே வந்துருது. அங்க பார்த்தா பெண்களுக்கு அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, ஆண்களுக்கு இங்க பிரச்சனை, அங்க பிரச்சனை. அப்போ நம்ம உடல் ஆரோக்கியம் இருக்குன்னா நம்ம சாப்பிடணும், சாப்பாடு முறையா சாப்பிடணும். சாப்பிடும் போது நிதானமாக வாயை மூடிட்டு மெதுவாக உமிழ்நீரோட மென்று சாப்பிடுங்க. நிச்சயமாக உங்கள் நோய் உடம்புல இருந்து விளைகிறோம், உடம்பு ஆரோக்கியம், ரத்த சுத்தமாகும், உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும், நாடி நரம்பெல்லாம் துடிக்கும். அதனால இனிமேல் மூலிகைகள் அதிகமாக பயன்படுத்தினா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டாகும். புரியுதுங்களா? அடுத்தபடியாக நம்ம எவ்வளவு மூலிகைகள் சொல்லிட்டோம், வீட்டுல வைக்கக்கூடிய மூலிகைகள் சொல்லிட்டோம். இப்போ பூஜை அறையில வந்து நம்ம பார்த்தோம்னா பண வசி உண்டாகணும், பீரோல பண வசி உண்டாகணும், பணம் பணத்தோட சேரணும். அதுக்கு என்ன பண்ணணும்?